தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் மாவட்டம் புகழூர் தாலுகா குப்பம் ஊராட்சியில் எல்லை கருப்பணசாமி கோவில் உள்ளது. அந்த கோவிலில் ஆண்டிப்பட்டி, வள்ளிபுரம், காளிபாளையம், தடையுத்துப்பட்டி கிராம மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவிலை ஒட்டிய நிலத்தில் கிறிஸ்தவர்களின் கல்லறை அமைக்க நில அளவீடு பணி நடந்துள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் கோவிலை ஒட்டிய பகுதியில் கல்லறை அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வேறு இடத்தில் கல்லறை அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கல்லறை அமைப்பதால் தேவையில்லாத மோதல்கள் உருவாக வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் தொடர் போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் கூறுகின்றனர். ஆண்டிப்பட்டி நம்மளுடைய கரூர் மாவட்டம் புகழூர் தாலுகா ஆண்டிப்பட்டி குப்பம் கிராமம் மற்றும் காளிபாளையம் தலையுத்துப்பட்டி இந்த 4 ஊர் பகுதிக்கு உட்பட்ட எல்லைப்புறங்களில் அந்த பகுதி முழுவதுமே சுற்றிலும் இந்துக்கள் தான் வசிக்கிறாங்க. அங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமானது அரசாங்கத்திற்கு புறம்போக்கு நிலமாக இருக்கக்கூடிய ஒரு 4.5 ஏக்கர் நிலம் அங்கே இருக்குது. அதில் ஒரு 2.5 ஏக்கரை நிலத்தை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களுக்கு இடுகாடுக்காக அங்கே கொடுக்குறாங்க. சாதாரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கே, சுற்றுப்புறத்தில் இருக்க கிராம மக்கள் யாருக்குமே இன்னைக்கு இடுகாடு கிடையாது. அவங்களே 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அவங்க பெரும் அவதிக்குள்ளாகி அந்த இடுகாடு நிகழ்ச்சியை, இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வர்றாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் பிற மதத்துக்கு, வேற்றொரு மதத்துக்கு, கிறிஸ்தவ மதத்துக்கு அங்கே ஒரு இடுகாடு கொடுத்து எதிர்வரும் காலத்தில் ஒரு மத மோதல் உருவாக்கக்கூடிய சூழலை அங்கே உருவாக்குறாங்க. அந்த எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி மத மோதல்களும், இந்த ஒரு சாதாரணமாக இடுகாடு கொடுக்கறதையும் இந்த அரசாங்கம் உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். ஊர் மக்கள் சார்பாக இந்த மனு பரிசீலனை செய்து உடனடியாக இந்த இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எங்களோட நிலம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர அந்த குறிப்பிட்ட இடத்துல சுற்றி வர பட்டா நிலம் தான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல இடையில கொண்டு இது மாதிரி எங்களுக்கே தகவல் அறிவிக்கப்படல. நாங்கள் டிஆர்ஓ சார் இங்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தகவல் வரல. நாங்களாம் அங்கே விவசாயம் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி வண்டி அவங்க அளவீடு பண்ணும்போது நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறோம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில், கருப்பனார் கோயில் நாங்கள் விளைநிலங்களுக்கு நடுவில் அங்கே வச்சு சாமி கும்பிட்டு வருஷம் சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்கிறோம். அது தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த இடத்துல இது மாதிரி சுடுகாடு, இடுகாடு இது மாதிரி வந்துச்சுன்னா இது மதவாதம், மத மோதலில் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா நாங்கள் வழிபாட்டு தலமாக யூஸ் பண்ணிக்கிற இடத்துல இடுகாடு கொண்டு வந்தால் அது எப்படி பின்விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நாங்கள் இதை ஆட்சேபனை பண்ணி மனு கொடுக்கலான்னு வந்திருக்கோம்.